சில்லக்குட்டி தங்கம்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான். என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சில விஷயங்கள் டக்குன்னு எனக்கு தேவைப்படுது. பிளான்ஸ் இது வந்து நான் ரீபார்ட் பண்ணி என்னோடய ஓன் இதுக்கு வைக்கிறது. அதனால தான் நான் வந்து இதை ஈஸியாக வந்து நம்மளுக்கு அக்சஸ் பண்ணக்கூடியதெல்லாம் எனக்கு அமேசான் மாதிரி தோணுனதுனால தான் நான் அதில் வாங்குகிறேன். பட் லைவ் பிளான்ஸ் கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இதுவுமே எனக்கு ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ். இது வாங்குறீங்க அப்படின்னா இதை புல் பண்ணும்போது வெளியில் ஒரு அவுட்ரு பாக்ஸ் இருக்குதுங்க. அதை வந்து பிடிச்சிட்டு நீங்கள் அடுத்து அதை வந்து இது பண்ணணும். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் இழுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். வந்துருச்சுல்ல? ஆமாம், கண்டிப்பாக 2 பேர் என்னடா அது ஏர்போர்ட்டில் இது பண்ண கணக்காக இதை அனுப்பியிருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து அழகாக, ஆனால் பேக்கிங் சூப்பராக இருக்குது. பேக்கிங்க்கு 5 கொடுக்கலாம். இதில் எதில் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ட்ரஸ்ட் பேஸ்கெட்டில் தான் வாங்கினேன். ட்ரஸ்ட் பேஸ்கெட்டில் அந்த பேர்னால தான் சரி ஓகேன்னு ரிவ்யூஸும் கொஞ்சம் படித்தேன். எல்லாமே நோ டோன்ட் டூ நோ சாம் நோ. ஸோ ரிவ்யூஸும் படித்ததுனால தான் வாட்டெவர் அமேசானில் படிக்கும்போது கொஞ்சம் ரிவ்யூஸும் பார்ப்பேன். அதில் விஷயம் தெரிஞ்சவங்களும் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க, தெரியாதவங்களும் பண்ணியிருப்பாங்க. பட் ஓவரால் ஒரு இது பார்ப்போம்ல, அதில் பார்த்ததுல இந்த ஸ்டாண்டு ஓகே அப்படின்னு தோணுச்சு. நிறைய பேர் வாங்கியிருந்துருக்கலாம். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். வாங்கினவங்க வீட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். சரியா? அப்பா 2 பாக்ஸாக வந்து வந்திருக்குது. சரியா? 2 பாக்ஸாக வந்திருக்குது. இதில் வந்து மொத்தம் 12. ஓ மை காட், இதனடா அது அடுப்பு பாத்திரம் எடுத்து வைக்கிற மாதிரியே இருக்குது. ஸ்டாண்டு தொட்டி வைக்கிற பெருசாக இருக்கும்னு நினச்சேன் நான். சைஸ் தெரிஞ்சுதான், பட் ஸ்ட்ராங்காக இருக்குது. பாத்திரத்தை தூக்கி இது மேலே வச்சிடலாம் போல். ஸ்டீல்னா ஆனால் பேக்கிங் பார்த்தீங்கன்னா காலடு இது பேக்கிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துருக்கு. பேக்கிங் வந்து அல்டிமேட் பேக்கிங். ஏன்னா எனக்கு கொஞ்சம் தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பெஸ்ட்டாக இருக்க மாதிரி தோணுச்சு. பெஸ்ட்டாக ட்ரையல் தானே பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டேன். ஸோ ஸ்டாண்டு வந்து சூப்பருங்க. எப்படின்னு கேட்டால் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் வந்து இதில் என்ன ஒரு பாட்டு, நார்மலான ஒரு பாட்டு வைக்கலாமா? கதவை திறந்து ஒரு சின்ன பாட்டு ஒன்று எடுத்துகிட்டு வா, இதில் வச்சு பார்ப்போம். பிளாஸ்டிக் பாட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதாங்க இதோட ரேட் எவ்வளோன்னு நான் சொல்கிறேன். சரியா? இதில் வந்து என்னென்னு பார்த்தா 12 உள்ளது 9 உள்ளது போட்டிருந்தாங்க. 9 உள்ளது 47%, 12 உள்ளது 36% என்னமோ. அதாவது 12 உள்ளது கம்மி பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க, 9 உள்ளது அதிகம் பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க. சரின்ட்டு அதில் வாங்க போனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரி அப்போனா நம்ம வந்து அதிகமாக இப்போ 34% உள்ளது ஆஃபர் நல்லதா, இல்லைனா வந்து ஒரு 50% உள்ளதுனா 50% உள்ளது தானே பார்ப்போம். பட் இதில் மட்டும் அப்படி பார்க்கக்கூடாதுங்க. இதில் எப்படி பார்க்கணுன்னா, இப்போ அமௌண்ட் ஒரு 1000 ரூபா போட்டிருக்கானா அதை வந்து டிவைட் பண்ணி எத்தனை நம்பர்ஸோ அதுபடி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இவன் 12 நம்பர்ஸ் உள்ளதுக்கு போட்ட பர்சன்டேஜ் அளவு கம்மி. 9 நம்பர்ஸ் உள்ளதுக்கு போட்டிருந்த பர்சன்டேஜ் வந்து அதிகம். நான் போட்டு பார்த்தேன். இதோட ப்ரைஸ் வந்து இது வந்து எவ்வளோ தெரியுமா? 1000 ருபீஸு இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங். ரைட்டா? 999 47%. 9க்கு உள்ளது போட்டிருந்தது பார்த்தா 50-something%. அதுதான் வாங்க போயிட்டேன். அப்புறமா தான் தோணுச்சு, இல்லையே நம்ம இது பண்ணி பார்க்கலாமே எத்தனை நம்பர்ஸ் இதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் இது வாங்கினா தான் பெஸ்ட்டாக இருந்துச்சு. அவன் போடுற பர்சன்டேஜ் கணக்கு வந்து எப்படின்னா 9 உள்ளதுக்கு வந்து அதிகமான ரேட்டு போட்டு ஆனால் அதை வந்து 50% அப்படி போட்டிருந்தான். ஸோ வெரி சிம்பிள். டோட்டல் எவ்வளோ இருக்கோ அதில் நீங்கள் வந்து டிவைட் பண்ணி பார்த்துருங்க எத்தனை இதுன்னு சொல்லி. இப்போ ஒரு 8 inch பாட் இதில் நம்ம வச்சு பார்ப்போம். இதில் இந்த ஒரு இடத்துல வந்து ஒரு மாதிரி கம்பி இதாக இருந்துச்சுப்பா, அதை கொஞ்சம் ராவி விடணும். எங்கள் ஃபினிஷிங் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. வைப்பா, கரெக்டாக வைப்பா. ஒரு 8 inch பாட்டில் வந்து வாவ் நல்ல ஹெவி. இது ஒரு 7-8 கிலோ இருக்கும் போல். ஆனால் நல்லா தாங்குதுங்க. சூப்பருங்க. இந்த இதில் வந்து நல்லா தாங்குது. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 year வந்தாலே பெரிய விஷயம் போல் இருக்குது. பாப்பா எத்தனை வருஷம் வருதுன்னு. நம்ம தங்கங்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, இது நானும் வச்சுருக்கேன் சிஸ்டர், எத்தனை மாதம் வச்சுருக்கீங்க, எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க இல்லைனா அப்படிங்கிறத சொல்லுங்கள். பட் ஸ்ட்ராங் குவாலிட்டி இதெல்லாம் பக்கா. முக்காலி தான் 3 இது தான் இருக்குது. இந்த ஃபினிஷிங் இருக்குதுல்ல, இந்த ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா குத்துது. அங்கங்கே ஃபினிஷிங் வந்து ரொம்ப இதாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, லைட்டாக குத்துது. ஆனால் இந்த மெட்டீரியலை வந்து போட்டு அவன் இந்த அளவுக்கு செஞ்சு இது ஒரு 6 இங்கே ஒரு 6 இருக்குது, 12 இது நம்மளுக்கு வர. அதை நான் பிரிக்கலை, திரும்ப அதே மாதிரி இது பண்ணி வைக்கணும். சரி, பட் என்ன பண்ணேன்,
இதுதான் இதே மாதிரி தானே இருக்குது, அதனால் பார்த்துக்கோங்க. இது வந்து நான் ஆர்டர் போட்டதை காமிக்கிறேன் உங்களுக்கு. தனியாக ட்ரெஸ் பாஸ்கெட் வந்து நீங்கள் ஆப்பில் போயும் வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இரு ஆண்ட்ரியா தள்ளிக்கோ, தெரியுதுங்களா? இது ஆக்சுவலி 8 இன்ச் பாட்டு, நல்ல ஒரு பெரிய 8 இன்ச் பாட்டு, இந்த மாதிரி ஷேப்பில் உள்ளது. அழகாக உட்காந்துருக்கு, அது மேலே சூப்பராக உட்காந்துருக்கு. வா அம்மா ஹெவியாக இருக்குடா, சூப்பராக உட்காந்துருக்குது, நல்ல ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குது. இடமும் வந்து ரொம்ப இது பண்ணது. 12ன்னா பார்த்துக்கோங்க, 12 இது வந்து 999 ரூபா. இந்த போட்டிருக்கேன் பாருங்களேன், எடுத்துட்டு போய்டா. இது பாருங்கள், செட் ஆஃப் 12, ஓகேவா? செட் ஆஃப் 12 வந்து 999. இதெல்லாம் நான் வாங்கின லிங்க்கே உங்களுக்கு நான் இது பண்ணுறேன் பாருங்கள். மேலே இதை டைப் பண்ணால் போதும் உங்களுக்கு ட்ரெஸ் பாஸ்கெட் இதில் தான். பட் இது அமேசான் மூலயமா தான் வாங்கினேன். இதை பார்த்துக்கோங்க, நல்லா உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். ப்ரீமியம் ஸ்ட்ராங் அண்ட் டியூரபிள் ஃப்ளவர் பாட் ஸ்டாண்ட் ஃபார் ஹோம் கார்டன், அவுட்டோர் பால்கனி, இன்டோர் லிவிங் ரூம் டெக்கார். பார்த்துட்டிங்களா? ஓகேவா? 47% போட்டிருக்காங்க. இதிலே வேறு இது பாருங்கள், 549 ரூபா போட்டிருக்குது. 6 உள்ளது, அது 2 சேர்த்தோம்னாலே 1100 ரூபா வருது. அப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது 999 ஓகேவாக இருந்துச்சு எனக்கு. இது வந்து இந்த ஐவரின்றதில் பார்த்தா 1600 போட்டிருக்காங்க பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இது ஓகே தான். ஸோ இதில் தான் வந்து நான் வாங்கினது. இது பார்த்திங்களா? இது ஷிப்பிங் வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். ஷிப்பிங் வந்து இதில் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நான் போய் பார்த்தா என்ன தெரியும். நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறவங்க சொல்லுங்கள் என்ன தான் அது பண்ணியிருக்கீங்கன்ட்டு. யுவர் ஆர்டர்ஸ். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, இடமும் நீட்டாக வந்து உங்களுக்கு இது பண்ணிவிடும். இப்போ நான் உங்களுக்கு இதில் ட்ரெஸ் பேஸ்கெட்டு இதில் தான் நான் வாங்கினேன் நான் ஸ்டாண்டு. 999 வந்து ஷிப்பிங் பேக்கிங்கோடு சேர்த்து தான் வருது. டெலிவரி பை அமேசான். ஷிப்பிங் ஃப்ரீ தான், வந்து இருந்துச்சு, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன் நான். டேக் வந்து நான் இதில் தான் வாங்குவேன். இந்த டேக் தான் இப்போ பரவாயில்ல, 299 போட்டிருக்காங்க. ப்ளஸ் ஷிப்பிங் என்னன்றதை பார்த்துக்கோங்க. பிளான்ட் டேக் அது வாங்கிக்கோங்க. திரும்ப ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்களோ என்னமோ. வளையுது நெளிதுன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி அதுதான் வந்து சூப்பராக இருக்கும், சரியா? வளைஞ்சாலும் நெளிஞ்சாலுமே. ஸோ இந்த மாதிரி நான் ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணலாமான்னு சொல்லுங்கள். ப்ராடக்ட் ரிவ்யூனா அழகாக இருக்குது பாருங்கள் இதில். இல்லை ப்ராடக்ட் ரிவ்யூனால் இது தான். நான் வீட்டுக்கு என்ன வாங்குகிறோன்னு, இப்போ இந்த சிஸ்ஸர்ஸ் வாங்குறதுலாம் அமேசானில் இருக்கிறது வாங்கி நம்ம சொல்லிட்டோன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமாங்கிறது பாருங்கள். ஸ்ட்ராங் அந்த இது வந்து எந்த விதத்தில் காம்ப்ரமைஸே இல்லை. இதிலே வந்து போன வருஷம், ஏன் கேட்குறீங்க, போன வருஷம் லென்த்தாக இருக்கும் பிளான்ட்டு ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா. அது சூப்பர் பிளான்ட்டு ஸ்டாண்டு அது ஒன்று வாங்கினேன். லென்த்தானா நல்லா நீளமாக இருக்கும்ல, 2க்கு 4 அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை வாங்கிட்டு என்ன பண்ணேன், இன்னும் ஓப்பனே பண்ணலை, அப்படியே இருக்குது. இந்த ஸ்டாண்டு தான் இந்த இருக்குது இல்லை, இந்த ஸ்டாண்டு வாங்கிட்டு இன்னும் ஓப்பனே பண்ணலை, அப்படியே இருக்குது. இன்னொரு நாள் அது ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாண்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. சாம்குட்டி ஏறி நெல். இதில் சாம்குட்டி ஒரு 25 kgs ஏறி நெல். அதில் பேலன்ஸ்டு அப்படி தான் நிற்கணும். தள்ளி நெல், அந்த பக்கம் நெல், அந்த பக்கம் நெல். குட். உனக்கு என்ன பயமாக இருக்கல? கீழே வந்து அந்த கால் அகண்டு போகும்ல, அந்த மாதிரிலாம் ஆகுதான்னு பார்த்தா இல்லவே இல்லை. ப்ளீஸ் எங்க சூப்பருங்க. 25 kgs தாங்குதுன்னா பார்த்துக்கோங்க. நல்ல டால் தம்பி, 25 kgs தாங்குது பாருங்கள். இறங்கடா தங்கம், இறங்கடா தங்கம். சூப்பருங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர், செம்ம அழகாக இருக்குது. இந்த பிளான்ட் ஸ்டாண்டு கொஞ்சமாக பால்கனியில் இடம் இருக்கவங்க, தொட்டி வச்சுக்கிறதுக்கு, கீழே கூட்டுறதுக்குலாம் இடம் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து இதை வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம். ரவுண்டு சூப்பராக இருக்குது இல்லை? இந்த ஃபோனை வச்சு காமிக்கிறேன் வேணா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு. இது வந்து ரெட்மி, ஓகே, ரெட்மி நோட் ப்ரோ சம்திங் அந்த இது தான். அந்த ஃபோனை வந்து இப்படி வச்சுட்டேன். இதோட இது ஏன்னா தொட்டியோட பாட்டம் இப்படி தானே இருக்கும் உங்களுக்கு, அதுக்கு இது ஓகே தான். இதில் ஏதாவது இன்னும் வேறு டீட்டெயில் வேணும்னா எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப்பில் வாங்க. 8973385884 வாட்ஸ்அப்பில் வந்து நான் சொல்கிறேன். அப்புறம் அந்த அடினியம் லேட்டஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன், ஏதோ ஒன்றில் அடினியம் ராட் ஆகாது. நீங்கள் வந்து ரெய்னி சீசனில் கூட ரீபாட் பண்ணலாம். மண்கலவை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசனில் மாதிரி 6 monthsக்கு ஒன்ஸ் நீங்கள் இது பண்ணலாம். வெட்டுனீங்கன்னா சாஃப் கட் பண்ணி ப்ரூன் பண்ணால் நீங்கள் சாஃப் அப்ளை பண்ணி வச்சா கூட மழை சீசனில் காப்பாற்றலாம். நாங்கள் இது வரைக்கும் நான் அதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 அடினியம் ஃபார்ம்ஸ் பார்த்துருப்பேன். அதில் 30 வருஷம்
25 வருஷம் 20 வருஷம் அடினியம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நிறைய பேர் எத்தனையோ ஃபார்ம்ஸ் இருக்குது. எந்த ஃபார்ம்லையுமே 100% அடினியத்தை காப்பாற்றணும் மழை சீசன்லேருந்து அப்படின்னெல்லாம் கிடையாது. இன்னொன்று அடினியம்ஸ் வந்து தண்ணி உள்ளே ஊசாகி போகிறது எல்லார் கண்ணையும் மறைச்சி போயிடும். இது காமனான ஒரு உண்மை. அடினியம்ஸ் பற்றி நிறைய புக்ஸ் இருக்குது, அதை படித்தோன்னாலே தெரியும். இதில் வந்து இதனால தான் போச்சு அதனால தான் போணுச்சு அப்படின்னு சொல்ல முடியுதுன்னா எல்லாத்தையும் ஒரே பாட்டிங் மிக்ஸில் தான் வைக்கிறோம். ஒரே மாதிரி தான். இந்த வருஷம் நான் என்ன பண்ண போகிறேன், சிண்டரில் வைக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து இது மழை காலத்துலேயும் ரீபாட் பண்ணலாம், ரீபாட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் எனக்கு இது வரைக்கும் என்னோடய மென்டர்ஸ் யாரும் அதை வந்து அட்வைஸ் பண்ணலை. அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. ஸோ நீங்கள் உங்கள் வீடுகளில் அட்வைஸ் பண்ணுறவங்க வச்சு 100% உங்களால் அதுக்காக 10 பிளான்ட்டு சீட் க்ரோனை வச்சுட்டு காப்பாற்ற முடியுதுன்னு சொல்லக்கூடாது. கிராஃப்டட் பிளான்ட்டாக இருக்கணும். கிராஃப்டட் பிளான்ட்டு எப்படி இது பண்ணுதுன்றது. அதோட இந்த வருஷம் நம்மளோட மழை வந்து ஹெவி ரெயின், அந்த ஹெவி ரெயினில் நிறைய போணுச்சு. நான் கம்பேர் பண்ணுறது இதுதான். மற்ற ஃபார்ம்ஸில் நம்ம விசிட் பண்ணுறோம், மென்டர்ஸை பேசுகிறோம், என்ன ரீசனாக இருக்கும் எப்படி இருக்கும் என்னென்னு பேசி நம்ம இது பண்ணுறோம். மணல் தான் அடினியம் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு கோல்டு மாதிரின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சிண்டருக்கு மாறி இருக்குது. ஸோ அந்த மணல்லேருந்து எப்படி வந்து போகும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த வகையில் இந்த மழை காலத்துலேயும் ரீபாட்டுங்கிறது எனக்கு எந்த விதத்தில் இதுன்னு தெரியலை. ஸோ அது கமெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்துருந்ததுனால நான் இதில் ஜஸ்ட்டு சொல்கிறேன். நான் ஏன்னா நம்ம ஒரு 10,000 பிளான்ட் வச்சுருக்கோன்னா 10,000 போலையே, அதில் ஒரு 50 பிளான்ட்டு 25 பிளான்ட் இப்படி போகுதுன்னா மேபி அந்த ஓவர் மழையினால தான் இருக்கும். அவ்வளோ பிளான்ஸ் இருக்கும்போது வீட்டுக்குள்ளே தூக்கி வச்சோம் மழையில் நனையாமே வைக்க முடியாது நம்ம. இதுதான். ஓகே தங்களா, இந்த ஸ்டாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வாங்குங்க. ஸ்டெஃபி ஆண்ட்ரியா, நீ நிற்கிறியா வந்து இது மேலே நின்று பார்க்குறியா? நில்லு பார்ப்போம் எவ்வளோ தூரம் ஹெவி தாங்குதுன்னு. அவ்வளோ தூரம் ஹெவி தம்பியே நின்றுட்டான், தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா 25 கிலோவே நின்றுட்டாங்கிறப்போ இது பண்ணணுன்னு தேவையில்லை போல். சரி நில்லு பார்ப்போம். பாப்பா ஏறி நின்றுட்டா, பட் அவளுக்கு பயம். அம்மா வேண்டாமான்ட்டு போயிட்டாவோ. ஒரே ஒரு இந்த இது இழுக்கும்போது லைட்டாக எல்லாத்துலையும் இல்லை, அந்த இது மட்டும் லைட்டாக கீறுற மாதிரி இருக்குது, அவ்வளவே தான். 1000 ரூபாய்க்கு இது வந்து ஒருத்தலன்கிட்ட நான்லாம் 5 ஸ்டார் இல்லை எத்தனை ஸ்டார் வச்சுருக்காங்களோ அத்தனை ஸ்டாரும் கொடுத்துருவேன். கண்டிப்பாக ஒர்த்து தான்.